வணக்கங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 200 கிராம் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு கூடவே உப்பு போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா அழுத்தி நல்லா பிசைஞ்சு மேலே நல்லா எண்ணெய் தடவி ஊற வச்சுக்கலாங்க. அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் அது நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ வேர்க்கடலை ஒரு 200 கிராம் வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க. 2 ஏலக்காய் இருக்குது. அதை அப்படியே வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா ஒரு ஓட்டிக்கலாங்க. நம்ம நொரன்னு ஓட்டிக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கேங்க. அதையும் அது கூட போட்டுக்கலாங்க. ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாங்க. இந்த ஸ்நாக்ஸு நல்லா கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, வேர்க்கடலை இதெல்லாம் வச்சு செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க இது. இதை நல்லா கிளறி வச்சுக்கலாம். இப்போது மாவு நல்லா ஊறி இருக்குங்க. அதை எடுத்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாரி உருட்டுற மாதிரி ஊற்றிக்கலாங்க. வளர்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. இப்போ நல்லா சப்பாத்தி மாரி போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அது கூட நம்ம செஞ்சு வச்ச பொருளை வச்சுக்கலாங்க. அது பாருங்கள், அதுமாரி அள்ளி வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு வச்சுக்கலாங்க. எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். இப்படி ஒரு பக்கமாக அந்த பக்கமாக அப்படியே திருப்பி அப்படியே லைட்டாக ஊட்டிடலாங்க. இதுவே எண்ணெயில் பொரிக்காமல் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க இது. இதேமாரியே நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையுமே தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுப்பில் தோசை கல்லை வச்சுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை தேவைனாலும் நெய் இருந்தாலும் ஊற்றிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய் ஊற்றி செய்யலாம். பெரியவங்க சாப்பிட்டா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது நல்லா தோசைக்கல்லை சூடு ஏற்றுது. இதை நம்ம வச்சதை எடுத்து அதில் அப்படியே வச்சு அடுப்பை மிதமான தீயில் வச்சு வேக வைக்கலாங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துச்சு, மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அப்போ மறுபக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் நாழி அடுப்பு சீராக வைக்கணுங்க. ஏன்னா காஞ்சிரும், அப்புறம் உள்ளே இருக்கிறது நல்லா வேகாத இருக்கும் மாவுலாம். அதனால் அடுப்பை சீரான தீயில் வச்சு வேக வைக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து 2 பக்கமும் வெந்துடுது. நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி.